ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். அச்சம் தரும் ராகு கேதுக்கள், அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ராகு கேதுக்கள் தீயவர்கள், கெட்டவர்கள்னு சொல்றோம். இவங்களுக்கான சொந்த வீடு இல்லை, இவர்களுக்கான கடமை இருக்கு. இந்த கடமையை அவர்கள் நேரடியாக செய்ய முடியாது, மறைமுகமாக தான் செய்யணும். எல்லா கிரகங்களும் கொஞ்சம் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய தயவால் அடுத்தவர்களுடைய துணையை கொண்டு தான் செய்யும். அதனால தான் அதெல்லாம் நட்பு கிரகங்கள், பகை கிரகம்னு சொல்றோம். இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் நட்பு, இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் பகை அப்படின்னு சொல்லிட்டு பகை கிரகங்கள் ஒன்றா இணைக்கும் போது பகைத்தன்மையும், நட்பு கிரகங்கள் ஒன்றா இணையும் போது அந்த கிரகத்தினுடைய கடமைகள், பகை கிரகங்கள் ஒன்று சேரும்போது தீமையையும், நட்பு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் ஒன்று சேரும்போது நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்றோம். அந்த கிரகங்கள் வைத்திருக்கக்கூடிய வகையில் அப்போ புதனுடைய நட்பு கிரகமான மற்ற கிரகங்கள் புதனுடன் இணையும் போது கல்வியை நல்லா கொடுப்பாரு, வியாபாரத்தை நல்லா கொடுப்பாரு, வியாபாரம் நல்லா வரும், புத்திசாலித்தனமாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்கிறோம். குருவோட மற்ற குருவுக்கு நட்பான சுபகிரகங்கள் இணையும் போது அதை குரு பெருசாக வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தக்கூடிய காலங்களை தான் நம்ம ஜோதிடர்கள் தீர்மானமாக அனுமானம் பண்ணி தீர்மானமாக சொல்கிறாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குங்க, நல்லா இருக்குங்க, செய்யுங்க அப்படின்பாங்க. இப்போ இது எனத்தையும் தாண்டி பொது பலனாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கோட்பாட்டில் இந்த உலக ஜோதிடம், உலகியல் ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பொது ஜோதிடத்தில் அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டவர்கள். தனி மனிதனுடைய செயல்பாடுகளை தாண்டி பொது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாம் கட்டுப்பட்டவங்க. இப்போ அந்த கட்டுப்பட்டதல் அப்படிங்கிறது மிக பலமான விஷயமாக சொல்லக்கூடியது ராகுக்களும் கேதுக்களும். இவர்கள் மிக நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள். எப்படி வந்தது, எப்படி செயல்படுறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே நம்மை உணர்த்தக்கூடியவர்கள். இதுதான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். இந்த ராகு கேதுக்கள் தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்களாக இந்த கிரகங்களை சொல்றோம். அதனால்தான் வேற்று மொழி, மதம், இனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாகுபடுத்தி சொல்லக்கூடியது காரணம் அதுதான். அப்ப இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பழமொழியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானை பற்றிய ஒரு விஷயமாக அதை சொல்லுவாங்க. அதை தாண்டி ராகு கேதுக்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. 36 வருடங்கள் வாழ்ந்தவனும் இல்லை, 36 வருடங்கள் கெட்டவன் இல்லை. 36 வருடங்கள் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானை சொல்றாரு. 30 வருஷம் வாழ்ந்ததை சனீஸ்வர பகவானை சொல்றாங்க. ஆனா 36 வருடங்கள் ஒரு கலாச்சாரம் மாறும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அனைத்து கிரகங்களோட அனைத்து விஷயத்தையும் ரொம்ப பலமா பாதுகாக்கிறவரும் பலமா செயல்படுத்தக்கூடியவரும் பாதிக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் தான். இவங்களுடைய சுற்று அப்படிங்கிறது 36 வருஷம், 18 சொல்லிட்டு 18 குறைந்தபட்சம் 18 வருடங்கள் ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, சொன்னமா நிகழ்த்துவாங்க. தெரியவே தெரியாது. 36 வருஷத்தில் அது வெளிப்படும். அடுத்த 18 வருஷம், 36 ஒரு 18 ஒரு 54 வருடங்களில் அது முழுமையாக வெளிப்பட்டுவிடும். அதனால்தான் இதெல்லாம் ரொம்ப சூட்சமா சொன்ன ஒரு விஷயம். இன்றைக்கு வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்கவுங்க எப்படி இதை எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். இன்னைக்கு ஒரு உலகையில் விஷயமாக இதை நம்ம ஜோதிடமாக பதிவாக சொல்றோம். இதுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இதுக்கு எப்படிங்க நான் கட்டுப்பட முடியும்னா, இது பாதிக்கும், தனி மனிதனை கண்டிப்பாக பாதிக்கும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தனி மனிதனுடைய கடைசி இடத்துக்கு நிற்கிறது அங்கதான். உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு அரசியல் மாற்றம், அரசாங்க மாற்றம், தலைவர்களுடைய மாற்றம், அதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு விமர்சனம். இத்தனை விமர்சனங்களை இதுவரையும் இவ்வளவு பேருக்கு நடந்தது இருக்கா? அது உள்ளூர் அரசியல் உலக அரசியல் வரைக்கும், உள்ளூர் தலைவர் உலக தலைவர் வரைக்கும். இது தலைவருடைய தவறுகள் கிடையாது, கிரகங்கள் ஆக்கிவிட்டு. இதுதான் சொல்லும். கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்துவது ராகுக்கேது. அனைத்து கிரகங்களும் ராகுக்கேதுடைய பிடிகள் வருது அப்படின்னு சொல்றோம். சூரியனை பத்தி சொல்லியிருந்தோம். சந்திரன் மிகப்பெரிய குழப்பத்தை தரக்கூடியவர். செவ்வாய் மிகப்பெரிய ஆக்ரோஷத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தக்கூடியவர். எல்லாமே வெளியே நேரடியாக தெரியாது. சனீஸ்வர பகவான் தொழில், ஜீவனம் மறைமுகமாக செயல்படும். சுக்கிரன் சுகம், இன்பம், பெண் சார்ந்த உறவுகள், பெண் சார்ந்த சுகம் மறைமுகமாக செயல்படும். குரு குழந்தைகள், பணம், புண் மறைமுகமாக செயல்படும். ஏன் நடக்குதுன்னு தெரியாதுங்க. மறைமுகமான செயல்படும்னா அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும்.
எல்லா விஷயமும் அதே மாதிரி தானே. ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனால் இது எனக்கும் மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை கொடுக்கும். மாற்றம் கொடுக்கும். அது மேலே போதா கீழே வருதா அப்படிங்கிறதும் அடுத்தது. மாற்றத்தை, தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, உலக அரசியலை பற்றி பேசுகிறோம். இது என்ன எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து நிறையா புதிய புதிய விதிகளை, சட்டங்களை உருவாக்குது. தனி மனிதனை இது பாதிக்குமா பாதிக்காத? உடனடியாக பாதிக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க. அங்கே இருக்கிறவங்கன்னா எப்படி? அமெரிக்க குடியுரிமை பெறாதவர்கள், அமெரிக்காவில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் இருக்கிறவங்க, மற்ற இனத்தவர், மற்ற மதத்தவர் முதன்மையாக நாடு கடத்தப்பட்டார். உடனடி மாற்றம் இல்லையா? அப்ப இந்த கலாச்சாரம் எப்ப ஏற்பட்டது? நீங்க இதை பின்னோக்கி போனீங்க அப்படின்னா, இதற்கு முன் 18 வருடம், அதற்கு 18 வருடம், அதற்கு 18 வருடம்னு சொல்லுவாங்க. நீங்க இந்தியாவில் நீங்க இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கும் இதே கணக்கு தான் வரும். தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்கன்னா இதுக்கும் இதே கணக்கு தான் வரும். இந்த கலாச்சார மாற்றத்தை ஒரு பெரிய நிகழ்வாக இது கொண்டு வரும், வெளிப்படும். ஒரு கலாச்சாரம் முன்னிலைப்படுத்தி, ஒரு இனத்தை முன்னிலைப்படுத்தி, ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்தி அதிகப்படியாக ஒரு சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ். அவங்க தானே வந்து எல்லா இடத்துலையும் ஆண்டுட்டு இருந்தாங்க. மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ அவங்க தானே ஆண்டாங்க. சிறுக சிறுக அவர்களுடைய ஆட்சி காலம், அதிகாரம் குறைஞ்சிடுச்சு. எப்படி? இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்துடைய நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதனுடைய வெளிப்பாடுகள் வெளிப்பட்ட காலம் வந்து 30 வருஷமா இருக்கும். அதனால 30 வருஷம் ஆண்டவன் இல்லை கெட்டவன் இல்லைன்னு சொல்றேன். மீண்டும் சொல்றேன், இது அரசியல் பதிவு கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிய வைப்பதற்காக முன்னர் நடந்த ஒரு விஷயத்தை உதாரணப்படுத்தி சொல்றோம். முன்னால் நடந்தது இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி போனா, ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பலன் நம்மளால வந்து சீக்கிரமா உணர்ந்த முடியும். பலனே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அதற்காக பதிவே வந்து 6 பதிவா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பீடிகை, இவ்வளவு பெரிய முன்னுரை, விளக்க உரையெல்லாம் தேவைப்படுது. பார்ப்போம், தொடர்ந்து பார்க்கலாம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.